வணக்கம் நேயர்களே. கிளாசிக் சினிமாவில் பல ஹிட் பாடலை கொடுத்து கவியரசர் என்று பெயர் எடுத்த கண்ணதாசன் பாதகாணிக்கை படத்திற்காக எழுதிய ஒரு பாடலை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளாராம். அதற்கு கவிஞர் கொடுத்த விளக்கம் என்ன என்பதை வாங்க பார்க்கலாம். 1962ஆம் ஆண்டு இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான படம்தான் பாதகாணிக்கை. ஜெமினி கணேசன், சாவித்திரி, சந்திரபாபு, கமலஹாசன், அசோகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்திற்கு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.கே. ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசைத்திருப்பார்கள். படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியிருப்பார். படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றதாகும். படத்தில் பாடல்கள் அனைத்தும் கொண்டாடும் வகையில் அமைந்திருந்த நிலையில் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ என்ற பாடல் ரசிகர்கள் கொண்டாடிய பாடலாக இருக்கின்றன. அதேபோல் துக்க வீடுகளில் இந்த பாடல் ஒழிக்காமல் இருக்காது என்றும் சொல்லலாம். அந்த அளவிற்கு சோகத்தின் உச்சத்தில் இருந்து எழுதப்பட்ட இந்த பாடலின் வரிகளை பார்த்த பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது சந்தேகத்தை கவிஞரிடம் கேட்டுள்ளாராம். படத்தின் கம்போசிங் நடைபெறும் போது ஒரு கட்டத்தில் படத்திற்கான கனமான ஒரு தத்துவ பாடல் தேவைப்பட்டதாம். படத்தில் தாய்மாமனின் பேச்சை கேட்டு அசோகன் தனது தந்தையிடம் சண்டை போட அவர் ஒரு கட்டத்தில் இருந்து விடுவாராம். அதன் பிறகு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளும் அசோகன் பாடுவது போன்ற ஒரு தத்துவ பாடலை கண்ணதாசன் எழுத தொடங்கியிருந்தாராம். இடையில் தனது நெருங்கிய நண்பரின் மரணத்தில் நடந்ததை நினைத்து அந்த பாடலை எழுதியிருப்பாராம் கண்ணதாசன். அதேபோல் மரணம் தொடர்பாக பட்டினத்தார் எழுதிய ஒரு பாடலை எளிமையாக தமிழ் படைத்து கண்ணதாசன் எழுதியிருப்பார். இந்த பாடலை பாட வந்த டி.எம். பாடல் சிறப்பாக இருக்கிறது, ஆனால் எங்கே கேட்டிருக்கிறேன் என்று சொல்ல கண்ணதாசன் பட்டினத்தார் பாடல் என்று சொன்னாராம். அப்போது பட்டினத்தார் தனது பாடலில் கடைசி வரை செய்த பாவமும் புண்ணியம்தான் கூடவர் என்று எழுதியிருப்பார். ஆனால் நீங்கள் கடைசி வரை யாரோ என்று எழுதியிருக்கலை என்று ஏன் என்று கேட்டாராம். இதை கேட்ட கண்ணதாசன் கடைசி வரை பாவமும் புண்ணியம்தான் வரும் என்று சொல்ல பட்டினத்தார் போல் ஒரு ஞானிதான் வேண்டும், ஆனால் நான் ஞானி அல்ல, சாதாரண மனிதன், அதனால்தான் கேள்விகளுடன் முடிக்கிறேன் என்று சொன்னாராம். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.